Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். என்ன பசங்களா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? உங்களோட முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் எல்லாருமே ஹை ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. 11th ஸ்டாண்டர்ட் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு, அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் காலேஜ் போகிறதுக்கான ஒரு முதல் படியில் இன்றைக்கி நீங்கள் காலடி எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்தாச்சு. இப்போது இந்த 11th ஸ்டாண்டர்டில் முதல்ல நீங்கள் எதிர்கொள்ள போகிறது ஃபர்ஸ்ட் மிட்டம். அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் எப்படி சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மளோட வேதாந்தூவில் பார்த்திங்க அப்படின்னா நீட் ஜேஇக்கான 2 years ப்ரோக்ராமோட அட்மிஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக சீட்ஸ் ஃபில் ஆகிட்டுருக்கு. பசங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சென்டர்ஸில் வெறும் 2% தான் சீட்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கணும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் அ 90% ஸ்காலர்ஷிப் பை ரைட்டிங் ஐவி சாட் எக்ஸாம். ரைட்டா? உடனே இப்போ நீ என்ன அப்படின்னா புக் பண்ணிக்கோ. ஸோ இதெல்லாமே நம்மளோட சென்டர்ஸ். உனக்கு அந்த நம்பர்ஸ் வேணும்னா நீ அதுக்கு கால் பண்ணி கூட நீ கேட்டுக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உனக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமானது, நம்ம சேனலில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான். கண்டிப்பாக நீ சென்டம் வாங்குறது ஈஸியாக வாங்கிடலாம். சென்டம் நாங்கள் ஈஸியாக ஒன்றா வாங்க வச்சுருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ சென்டமை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீட் ஜேஇ. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்? கோச்சிங் சேரணும். ஸோ மறக்காமல் உடனே ஜாயின் பண்ணிவிடு. இப்போ இந்த மிட்டம் டெஸ்ட்டில் சென்டம் வாங்குறது அப்படிங்கிறது எப்படி, அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துட்டு இதை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வா. நம்ம டெய்லி படிக்க போகிறோம், சரியா? அதுக்கு உடனே கூட்டிகிட்டு வந்து. ஸோ சென்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் மிட்டமில் ரொம்ப ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் ஹோல் இயரில் நீ வாங்கக்கூடிய மார்க்லேயே இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமோட மார்க் பார்த்த அப்படின்னா பயங்கரமான ஹை லெவலில் இருக்கும். எப்போயுமே பார்த்த அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் ஃபர்ஸ்ட் மிட்டமில் தான் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அந்த பெஞ்ச் மார்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ செட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீ 100 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூ மஸ்ட் நோ த போர்ஷன். நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறனால யோர் கேப்டன் பிரகாஷ். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் என்ன போர்ஷன் அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்லிடுவேன். ரைட்டா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஆல்ரெடி நான் 2-3 வீடியோவில் உனக்கு சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உனக்கு ரொம்ப கிளியராக ஒன்று சொல்கிறேன். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, பிகாஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ போர்ஷன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பாக இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து 6th சாப்டரும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 11th சாப்டர். சரியா? இந்த 3ம் உனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த 3ம் உன்னோட புக்கு படி ஜூன் மாதத்தில் இருக்குது. ஆனால் போர்ஷன் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா புக்கு அப்டேட் ஆகிருந்தாலும் லாஸ்ட் இயர்லாம் ஸ்கூல் கொஞ்சம் லேட்டாக ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவை இந்த 11th சாப்டரும் இன்க்ளூட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி டீச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டாக். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ஐ ஸ்டில் ஹாவ் அ கனெக்ஷன் வித் த டீச்சர்ஸ். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தே ஆர் சேயிங் தட் ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் தே ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரேமிங். ஏன்னா ஒவ்வொன்றா அடுத்து ஃப்ரேம் பண்ணணும். இன்னும் ஒரு 20 daysக்குள்ளே உனக்கு நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் டேட்டும் வந்துடும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீ பப்ளிக் எக்ஸாம் டேட்டை எப்போயுமே முன்னாடியே கொடுத்துடுவாங்க. ஸோ அதனால் இப்போயே வந்துடும். ஸோ 1, 2, 6 and 11 இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னோட கெமிஸ்ட்ரி போர்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நம்மளோட சேனலில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல் டீட்டெயிலாக நான் நடத்தி முடிச்சினேன். இல்லை சார் நான் திருப்பி படிக்கணும் அப்படின்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ நம்மளோட தீமினலில் கூட ஜாயின் பண்ணலாம். தீமினல் பெய்ட் பேட்சில். பிகாஸ் அங்கே இப்போ தான் ஃபஸ்ட் சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் போய்ட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர். அடுத்த 6th சாப்டர் முடிச்சாச்சு, 11th சாப்டரும் முடிச்சாச்சு, செகண்ட் சாப்டர் மட்டும்தான் முடிக்கலை. கவலைப்படாத, நீ பெய்டு வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம யூடியூப்லேயும் இது எல்லாமே திரும்ப நான் வந்து ஒன் ஷாட் கொடுப்பேன். இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த லெசன்ஸோட புக் பேக் இன்னும் நான் கொடுக்கல, புக் பேக் இன்னும் நடத்தலை. ஸோ அதனால் நீ என்ன பண்ணலாம், புக் பேக்கை வச்சு ஈஸியாக நீ என்ன பண்ணலாம், நான் புக் பேக் நடத்துகிறப்ப
கவனமாக கவனித்து அப்போ கூட நீ என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். சரியா? அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உன்னால் அடுத்தடுத்து படிக்கணும். ஸோ போர்ஷனை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் சக்ஸஸை நோக்கி ஓட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதான் போர்ஷன். அடுத்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான பிளான் உனக்கு ஒன்று வேணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிளான். ஒரு நாளைக்கு இப்படி தான் நான் படிக்கணும், ஒரு நாளைக்கு நான் இதை தான் செய்யணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீ 2 hours நீ கெமிஸ்ட்ரி படித்த அப்படின்னா டெஃபினட்டாக உன்னோட ஸ்கோர் 100 out of 100 கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. ரைட்டா? டெய்லி 2 hours நீ படிக்கணும். டெய்லி 2 hours நீ படித்தேன்னா ஷியோராக நீ சென்டம் இந்த மிட்டம் டெஸ்ட்டில் வாங்க போகிற. தட் இஸ் ஃபார் ஷியோர். அப்போ இந்த 2 hours என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த 2 மணி நேரமும் புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்துடலாமா? நோ. புக்கை திறந்து வச்சுட்டு உட்கார்றதை பற்றி நான் பேசலை. நீ என்ன படிக்க போகிற அப்படிங்கிறதான். நீ நல்லா கவனித்து பார்த்துருக்கியா, நம்ம யூடியூப் சேனலில் டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் பாடம் நடத்துகிறோமா? யாராவது புக்கை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி நடத்துகிறோமா பார்த்துருக்கியா? வெரி ரேர் கேசஸ். சம்டைம்ஸ் ஒரு சில டாபிக்ஸுக்கு புக்கு வேணும், அதனால் இருக்கும். மேக்ஸிமமாக வி கம் வித் த ப்ரெசன்டேஷன். இப்போ பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு லைன் எழுதிருக்கேன். அப்போ அந்த ஸ்ட்ரிக்ட் பிளான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பேர். அப்போ என்ன பிளான் பண்ணலாம், எப்படி பசங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி நீ புக்கை எடுத்து வாசிக்கிறப்ப அதை வாசித்து நீ திருப்பி ரெப்ளிகா பண்ணணும். நீ அதை அப்படியே ஒரு நோட்டில் ஷார்ட் நோட்ஸாக ஹிண்ட் மாதிரி அல்லது ட்ரெஷர் மேப் மாதிரி, நம்மளோட ட்ரெஷர் மேப் உனக்கு தெரியும், அந்த ட்ரெஷர் மேப் மாதிரியோ அல்லது மைண்ட் மேப் மாதிரியோ என்ன அப்படின்னா நீ தனியாக என்ன பண்ணணும், வரையணும். சரியா? எழுதணும். அப்படி எழுதுனேன்னா அடுத்து நீ ரிவைஸ் பண்ணுறப்ப உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு லெவலில் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது. ஸோ அதனால் பிளான் பண்ணிவிட்டு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் டேபிள் ஸ்ட்ரிக்டாக இந்த டைமில் இது தான் நான் பண்ணுவேன், இந்த டைமில் நான் இது தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிளானை நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கே ஆரம்பிச்சிடு. அவ்வளோதான், ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு. இவ்வளோ நாள் நம்ம சம்மர் ஹாலிடேஸில் ஜாலியாக இருந்தோம். இது வரைக்கும் படிக்கலைனாலும் இப்போயாவது நீ என்ன பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ அதனால் ஹாவ் அ ஸ்ட்ரிக்ட் பிளான். அடுத்து பார்த்தா அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். நீ பிளான் பண்ணிக்கிட்ட, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சிட்டு ஒரு தடவை படிச்சுட்டு ஃபஸ்ட் சாப்டர் அப்படியே அதை முடி வச்சுட்டு 6th சாப்டர் படிக்கிறேன். ரைட், ஓகே. அடுத்து 6th முடிச்சுட்டு 2nd சாப்டரும் முடிச்சுட்டு அடுத்து 11th சாப்டரும் முடிச்சுட்டு அவ்வளோதான். போய் நேராக எக்ஸாம் ஹாலில் எழுதுன அப்படின்னா மார்க்கே வராது. அப்போ நீ ஃபஸ்ட் சாப்டர் படிக்கிறப்ப அது உன்னோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்திருக்கும். அதை நீ என்ன பண்ணணும், உன்னோட லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றணும். என்ன சார் என்னமோ சொல்கிறீங்க? எஸ், உன்னோட ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து ஒரு விஷயத்தை நீ லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றினா மட்டும்தான் உனக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லெசன் படித்ததுக்கப்புறம் நீ 6th லெசன் படிக்கிற. 6th படித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஃபஸ்ட் சாப்டர் படிக்கணும். திரும்ப ஒரு தடவை 2nd சாப்டர் படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டர். அடுத்து 11th படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் சாப்டர். இதே மாதிரியே ரிவர்ஸில் 1 and 6 ஒரு தடவை, அடுத்து 1 and 2 ஒரு தடவை, 1 and 11 ஒரு தடவை, 11 and 6 இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் ரிவிஷன். திரும்ப 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 ஒரு விஷயத்த படிக்கணும். என்றைக்குமே சலிப்பு தட்டிடாது. என்னடா இது ஒரு சாப்டர் சார் இத்தனை தடவை நடத்துகிறார். நீ நல்லா கவனிச்சு பாரு, நம்மளோட ஃபஸ்ட் சாப்டர் எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஒரு தடவை பொறுமையாக நடத்தினேன், அதுக்கப்புறம் ஒரு 1 ஷாட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி கேப்சூலில் வேறு அந்த கொஷின்ஸை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தடவை நடத்தினாலும் எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு மறக்காது, இத்தனை தடவை நான் நடத்திட்டனால. நீங்கள் எத்தனை தடவை அந்த வீடியோவை பார்த்தீங்க, நீங்கள் எத்தனை தடவை அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அதை திரும்ப 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 பண்ணுங்கள், திரும்ப திரும்ப பண்ணுங்கள். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்மளோட சேனலில் நான் உங்களுக்காக டெய்லி கேப்சூல் போட்டுட்ருக்கேன். சரியா? அந்த டெய்லி கேப்சூலை தினம் ஒரு 20 minutes நீ பொறுமையாக உட்காந்து வாட்ச் பண்ணாலே என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? டெய்லி கேப்சூல் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து வரும். அதில் டிலே இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறப்ப யூ வில் கெட் இட். ஸோ டெய்லி கேப்சூல் தொடர்ந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ டெய்லி கேப்சூலை மிஸ் பண்ணிடாது. ஓகே. அடுத்து மினி பைட்ஸ். இது என்ன அப்படின்னா டெய்லி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் என்ன அப்படின்னா நான் உனக்கு தினம் நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை என்ன பண்ணுற அப்படின்னா நீ தொடர்ந்து பார்க்குற. ஸோ காலையிலையும் நைட்டும் உனக்கு ரெக்கார்டட் வீடியோஸ், அதுதான் மிக முக்கியமானது. அதை நீ தொடர்ந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உன்னால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் முக்கியமானது. ஷார்ட் டைமில் நிறைய விஷயங்களை நான் உனக்கு அதில் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து கவனமாக பண்ணிவிடு. ஓகே? ஸோ டெய்லி கேப்சூல் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணேன்னா
டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் மிட்டமில் நீ சென்டம் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. டேய், உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு நீ தான் நிரூபிக்கணும். உன்னால் முடியும்னு நீ என்ன பண்ணணும்? எப்பயுமே நம்பணும். ஸோ நீ நம்பணும். நீ உன்னை நம்பி ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார், ஒரு தடவை கஷ்டப்பட்டுப்பார், ஒரு தடவை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிப்பார். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுப்பார், எல்லா விஷயத்தையும் செஞ்சுப்பார். டெஃபினட்டாக உன்னால் முடியும். உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த சக்ஸஸை ஈஸியாக எடுக்க முடியும். சரியா? ஒரு தடவை ட்ரை பண்ணுறியா? ஸோ யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவேன், யார் யாரெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவியோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சார் டெஃபினட்டாக ஐ வில் ட்ரை சார், ஐ வில் ட்ரை, ஐ வில் டூ இட் அப்படின்னு நீ போடுற. ஐ வில் ட்ரை, ஐ வில் டூ இட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஐ வில் ட்ரை, ஐ வில் டூ இட், ஐ வில் ட்ரை, ஐ வில் டூ இட். என்னால் ட்ரை பண்ண முடியும், நான் கண்டிப்பாக உழைப்பேன், அதை நான் ஜெயிச்சும் காட்டுவேன், உழைப்பேன் ஜெயிச்சு காட்டுவேன். ஐ வில் ட்ரை அண்ட் ஐ வில் டூ இட். நான் ட்ரை பண்ணுவேன், நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். ஸோ சென்டம் வேணும்னா சாரோட சேர்ந்து நீ படிக்க தயாராகணும். படிக்க தயாரா? ரெடியா? ஸோ நீ ரெடியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? டெஃபினட்டாக உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். ஓகே, டடா, பபாய், see you.